ஹாய். என்ன ஹாய் சொல்ற? பதிலுக்கு ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டீங்களா? ஹாய். சென்னையில தான் படிச்சீங்க, வேலை பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, அமைதியா பேசுறீங்க. ஏன் சென்னையில வேலை பார்த்தா கத்தி கத்தி பேசணுமா? சீச்சி, நான் அப்படி சொல்லல. உங்களை பார்த்தா ரொம்ப ஹோம்லியா இருக்கு. உங்க அப்பாவும் அதே தான் சொன்னாங்க. சத்தமா பேச மாட்டீங்க, லைட்டா ஏதாவது சொன்னாலே அழுதுருவீங்கன்னு. அப்படியா? அது அப்பா சொன்னா சரியா தான் இருக்கும். நான் ரொம்ப பேச மாட்டேன், ஆனா யாராவது பேசுனாங்கன்னா பேசுவேன். ஓ அப்படியா? சரி, உங்க பேர் என்ன? அப்பா சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன் உங்க பேரை நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவேன். அப்போ சொல்லுங்க. என் பேரு மஞ்சுக்கிளி. பேர் நல்லாதான் இருக்கு. நான் உங்களை மஞ்சுன்னு கூப்பிட்டுக்கலாமா? கூப்பிடலாம். சரி மஞ்சு, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கே வரேன். உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? எதுக்காக இப்போ வந்து நின்னுட்டு இப்படி கேக்குறீங்க? அதான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு சொன்னேன்ல. உங்க அப்பா விருப்பம் தானே சொன்னீங்க. அப்புறம் உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டீங்கல்ல, நான் ஆமான்னு தானே சொன்னேன். அங்க எல்லாரும் இருந்தாங்க, அதனால கூட நீங்க அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அதனாலதான் இப்ப யாரும் இல்லாத இடத்துல வச்சு கேக்குறேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? என்னை பிடிச்சிருக்கு தானே? எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே இப்படிதான். பூ வச்சதுக்கு அப்புறம் என்னோட கல்யாணம் நின்று போச்சு. நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கவே இல்லைங்கிற விஷயமே தெரிஞ்சுது. நான் மட்டும்தான் அந்த பொண்ணை விரும்பிட்டு இருந்திருக்கேன். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. ஏன் அந்த கல்யாணத்தை நிறுத்த ஐடியா போட்டது கூட அந்த பொண்ணாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு இந்த ஃபங்க்ஷன் கூட வந்திருக்கா. இந்த ஊர் பொண்ணுதான். எனக்கு யாரையும் தெரியாது. நானே இந்த ஊருக்கு புதுசு. வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஓ அப்படியா? சரி விடு மஞ்சு. உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. பிடிச்சிருக்கு. யாரும் உன்னைய கட்டாயப்படுத்தல. இந்த முடிவு உன்னோட முடிவு தானே? ஏன் இவ்வளவுக்குள்ள கேக்குறீங்க? இல்ல மஞ்சு, யாராவது உன்னைய கட்டாயப்படுத்தி கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கலாம்ல. அதனாலதான் கேக்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல. எனக்கும் அப்படிதான், எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன்னைய மாதிரி கிடையாது. எல்லார்கிட்டயும் ஃப்ரீயா ஜாலியா பேசுவேன். அப்படியா? ஆமா மஞ்சு, 24 மணி நேரம் என்னை பேச சொன்னாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா உங்ககிட்ட ஒரு 24 வார்த்தை கூட என்னால வாங்க முடியல. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் நான் பேசுறதெல்லாம் தாங்கிக்க போறீங்களோ தெரியல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசினா நான் கேட்டுக்கிடுவேன். என் தங்கச்சி பச்சைக்கிளியும் இப்படிதான், ரொம்ப பேசுவா. அப்படியா? அப்போ ஏன் செட்டு. நானும் அப்படிதான், நல்லா பேசுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் ஜாலியா இருப்பேன், ஜாலியா பேசுவேன். அதனால எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் என்னை மாதிரியே மாறிடுவீங்க. அப்படியா? ஆமா, என் கூட பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்னை மாதிரியே ஆயிருவீங்க. ஆமா, நீங்களும் உங்க தங்கச்சி ட்வின்ஸா? இல்ல, எனக்கு ஒரு வருஷம் கழிச்சுதான் அவ பிறந்தா. பார்க்க அப்படி தெரியவே இல்ல. 2 பேரும் அச்சியாசெல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க. இன்னும் கேட்டா நீங்க தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. ஒரு வருஷம் தானே, அதனால டிஃபரன்ஸ் தெரியலையோ என்னமோ. அப்படியே இருக்கலாம். எங்க வீட்டுல நான் மட்டும் தான். நான், எங்க அப்பா அம்மா 3 பேர் தான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் 4 பேரு. அப்புறம் நம்மளுக்கு குழந்தை பிறந்தா 5 பேரு. அதை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். அப்புறம் எங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கு. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். காலையில வேலைக்கு போனா வரதுக்கு சாயங்காலம் ஆயிரும். அது வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃப்ரீ டைம்ல எல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். சரி. அப்புறம் மஞ்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப நேரமா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா? 5 மினிட்ஸ் தானே ஆச்சு. இதுக்கே எப்படின்னா நான் 5 மணி நேரம் கொடுத்தா கூட விடாம பேசுவேன். அதெல்லாம் எப்படி தாங்க போறீங்களோ தெரியல. ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்கோ? சீச்சி, அப்படிலாம் இல்ல. எல்லாரும் வெயிட் பண்றாங்களா, அதான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம நீங்க திடீர்னு பேசணும்னு சொல்லிட்டீங்களா, அங்க என்ன பேச போறீங்களோ எது பேச போறீங்களோ எல்லாரும் டென்ஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. அதான் அப்படி சொன்னேன். ஓ அப்படியா? அவங்க கிட்ட சொன்னா உங்களை மிரட்டிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன். அதனால தான் எதுவுமே சொல்லாம தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கல்யாணத்துல சம்மதம் தானே? எனக்கு முழு சம்மதம். அதை கேக்குறதுக்கு தாங்க வந்தேன். எனக்கும் முழு சம்மதம். உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னது? ஐ லவ் யூங்க. என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க, சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒரு ஐ லவ் யூ 2 சொன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஏன்? நம்மளுக்கு தான் கல்யாணம் நடக்கும் போதுல. அது பேரவும் சொல்லியே. என்னடா இவன் உடனே இப்படி எல்லாம் சொல்றானே நினைக்காதீங்க. நான் பொண்ணு பார்த்தா அன்னைக்கே சொல்லியிருப்பேன். அங்க எல்லாரும் இருந்தாங்களே, அதனாலதான் சொல்லல. இப்பதான் டைம் கிடைச்சது, அதனால சொல்லிட்டேன். மறக்காம போறதுக்குள்ள உங்க போன் நம்பர் மட்டும் தந்துருங்க. போன் நம்பர் எதுக்கு? அதுவா, தினமும் வச்சு பூஜை பண்றதுக்கு தான். வேலையாடாதீங்க. நீங்க மட்டும் என்னங்க பண்றீங்க? விளையாட தானே செய்றீங்க. போன் நம்பர் எதுக்குங்க கேட்பாங்க? பேசுறதுக்கு தான்.
உங்களுக்கு பூ வச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் தான். அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசிக்கலாமே, அதான் கேட்டேன். போன் இல்லைன்னா சொல்லுங்க, நாளைக்கே புது போன் வாங்கிட்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்கிட்ட ஃபோன் இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்பரும் இருக்கும். இப்ப தாரீங்களா அப்புறமா தாரீங்களா? அது எங்க அப்பாட்ட கேட்டுட்டு தாரேன். என்னங்க நீங்க ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கீங்க, இதெல்லாம் யாராவது போய் அப்பாட்ட கேட்பாங்களா? ஏன் எங்க அப்பாட்ட கேட்டா என்ன? கேட்கலாம், ஆனா இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. சரி எப்படியோ, உங்க அப்பாட்ட கேட்பீங்களோ, சித்திட்ட கேட்பீங்களோ, சித்தப்பாட்ட கேட்பீங்களோ, போறதுக்குள்ள கண்டிப்பா போன் நம்பர் மட்டும் தந்துருங்க. சரியா? வாங்க உள்ள போலாம். ம். நீங்க தான் பொண்ணு, நீங்க தான் முன்னாடி போகணும். ஏன்னா உங்களுக்கு தான் பூ வைக்க போறாங்க. ஆ, மீன் கறக்கா பொண்ணு மாப்பிள்ள பேச போய் ரொம்ப நேரம் ஆச்சுல. என்ன ஆள காணோம்? என்னதான் பேசுவாவ அப்படி? அப்படி என்ன பேசிர போறாவே? நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு கேட்பாவ. இதுக்கு அந்த பையன் தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இல்லம்மா, அந்த நாள்லயே என் புருஷனே பொண்ணு பார்க்க வரும்போது என் கூட தனியா பேசணும்னு சொல்லிட்டாவே. அப்படியா? என்னக்கா பேசுனியே? அது ஏன் கேட்க செல்லம்மா? அபிய வந்து நின்னுகிட்டு நான் செய்யற தொழில் இதுதான், வேலைன்னு நான் பார்க்க போயிட்டேன்னா 1 மாசம் ஆனாலும் சரி 2 மாசம் ஆனாலும் சரி அங்கேயே தான் கிடப்பேன். என் வருமானம் இவ்வளவுதான், இதை வச்சு நீ குடும்பம் நடத்திடுவியான்னு கேட்டாவே. இதுக்கா தனியா பேசணும்னாவே? தனியா பேசவியே என்ன பேசுவான்னு நினைக்க கல்யாணம் பேசுறதுக்குள்ள? இல்லக்கா ஏதோ பர்சனலா பேசுவாங்களோன்னு நினைச்சேன். பர்சனல்னா இதுதான் பர்சனல். ஏன் கதையா அவிகிட்டயே அவிய கதையை என்கிட்டயே சொன்னாவே. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படியாக்கா வேற எதுவும் பேசலையோ? அவிய அப்படி சொன்ன பிறகு நான் சும்மா இருப்பேனா? நான் இந்த மீன்ல இப்படி இப்படி கறி வச்சா இப்படி இப்படி ருசியா இருக்கும்னு சொன்னேன். நான் உங்களை நல்லா பாத்துக்கிடுவேன், நல்லா கறி வச்சு கொடுப்பேன்னு சொன்னேன். பிறகு 1 மாசம் இல்ல, நீங்க 2 மாசம் கழிச்சு வந்தாலும் நான் குடும்பத்தை பாத்துக்கிடுவேன் மீன் வித்துன்னு சொன்னேன். இதுக்கு மேல அவியலுக்கு வேற என்ன வேணும்? என்னை அவியலுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? ஆமா செல்லம்மா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் பேசுனது கேட்டு அவியலுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துட்டு உடனே கேட்டுனா இந்த பிள்ளையதான் கேட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டாவே. பரவாயில்லையேக்கா. ஆமா, உங்க கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா நிறைய நகை நட்டுலாம் போட்டிருப்பாவ்ல? எங்க போட்டாவே? 4-5 பித்தளை பாத்திரம், ஒரு தங்க பெட்டி, ஒரே ஒரு அண்ணன் கூட, சுவார் திங்கிறதுக்கு 2 தட்டு, 2 டம்ளர், ஒரு செம்பு. ஏக்கா அவ்வளவுதானே? அவ்வளவுதான் செல்லம்மா, இத மட்டும் போட்டு கட்டி கொடுத்துட்டாவே. ஏக்கா இதெல்லாம் கொண்டு போய் கழுத்துல காதுலயே போட முடியும்? நகை நட்டுல எதுவும் போடலையோ? இல்ல செல்லம்மா, ஒரே ஒரு கம்மல் மட்டும் போட்டிருந்தேன். அதோட என் மாமாவை கட்டிக்கிட்டு வந்தாவதான். இது வரைக்கும் நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் புருஷன் உண்டுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பெருசா எதுக்கு ஆசைப்படியது கிடையாது. என் மாவளை மட்டும் எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துடணும்னு ஆசை. அதுக்குதான் பாரா பட்டிட்டு கிடக்கேன். நீங்க இருக்க அந்த காலத்துல உங்க கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாவ்ல. என்னைய கட்டி கொடுக்கும்போது 30 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாவக்கா. அப்படியே வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்கேன்? வரும்போது இவர் பேர்ல நிலம் மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு சின்ன குடிசையை போட்டுட்டு இருந்தாவே. வீடு கட்டுறதுக்கு பணத்துக்கு என்ன செய்யன்னு ஒரே குடைச்சல். நான் தாங்க நகையை கொடுத்தேன். நீ இன்னைக்கு தான், நான் அடுத்த வருஷத்துல எல்லாத்தையும் திருப்பி தந்துறியேன்னாரு. என்ன திருப்பி தரல, அந்த நகை போன கதை என்னன்னே தெரியல. அப்படியா? ஆமாக்கா, அதுக்கு பார்க்கும்போது உங்க புருஷன் எவ்வளவோ பரவாயில்ல. ஒண்ணுமே கொண்டு வராட்டி உங்களை நல்லா பாத்துக்கிட்டியாவ்ல? அவியல நான் பாத்துக்கிறியே, என்னையே அவிய பாத்துக்கிறியாவே. 2 பேரும் ஈக்குவல். பரவாயில்லக்கா, உங்க புருஷன் கிரேட் தான். கிரேடுனா கிரேடு, அப்படி ஒரு கிரேடு. என் மாமா மாதிரி யாரும் வர முடியாது. ஆமாக்கா, ஒரு அண்ணன் கூட எல்லாம் கொடுத்து கட்டி கொடுத்துட்டாவ்ல. அதிசயமா தான் இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் அண்ணன் கூட நிறைய நகை கொடுத்தா கூட எவனும் கேட்ட வர மாட்டேங்க. சில்லம்மா, நகையிலயும் பணத்திலயும் என்ன இருக்கு? அன்றாடம் உழைச்சோமா, தின்னோமா, சந்தோஷமா வாழ்ந்தோமாங்கிறதுல தான் சந்தோஷமே. நானும் சரி, என் குடும்பமும் சரி, இப்ப வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எரிசா சேமிச்சதும் கிடையாது, சேர்த்து வச்சதும் கிடையாது. என் மகன் அழகா காதலிச்சா கூட்டிட்டு போய் கட்டி வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். கல்யாணத்துக்கு ஒரு பைசா செலவு பண்ண இல்ல. என் மகளுக்கு அப்படி ஒரு இடம் கிடைச்சதுன்னா கட்டி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அது வாய்க்கல. என்ன செய்ய, எல்லாருக்கும் அப்படிலாம் அமையாது செல்லம்மா. அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். ஆமாக்கா, அது உங்கள மாதிரி. ஆமா செல்லம்மா, இதெல்லாம் சில பேருக்கு தான் வாய்க்கும். ஆமாக்கா, கரெக்ட் தான். நான் மாப்பிள்ள பொண்ணாண்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன் அங்கிள். இப்போ திருப்தி தானே? பூ வச்சிடலாமா? வச்சிடலாம் அங்கிள். தம்பி, பூ வச்சிட்டு கூட போய் பேசிருக்கலாமே. இவ்வளவு நேரம்
வச்சுட்டு போயிட்டே எல்லாருக்கும் திக்கு திக்குன்னு ஆயிப்போச்சு. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே பேசி இருந்திருக்கலாம். இந்த டைம்ல போய் பேசி எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே தம்பி. சாரிக்கா, எல்லாருக்கும் சாரி. இந்த விஷயத்த பூ வைக்கிறதுக்கு முன்னாடி பேசினாதான் நல்லது. ஓ அப்படியே, அப்படி என்ன விஷயத்த பேசிவிட்டியே? ஓனர், இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா? அவங்களுக்கு ஏதோ தோணி இருக்கு, பேசியிருக்கா, விடுங்களாம். என்னையாவது பூ வைக்கிற வேலையை பார்ப்போம். சமுதியம்மா, பூ வச்சிடலாங்களா? வச்சிடலானே. சரி சரி வைங்க. எம்மாடி மஞ்சக்கிளி, கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுமா. சரிப்பா. எம்மாடி மருமகளே, சரியா இருக்காமா? சரியா இருக்கத்த. மண்டையில பிடிச்சிருக்காமா? ஏன்னா பூ கீழே விழுந்துடக்கூடாது பாரு, அதான் கேக்கேன். சரியா தான் வச்சிருக்கீங்க அத்தை. சரிம்மா. என்னே பூ வச்சாச்சு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, என்ன போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படியல, மாப்பிள்ளை பொண்ணு கூட இன்னும் போட்டோ எடுத்துக்கிடுங்க. இப்பவே இதுக்கு போட்டா பூ தானே வச்சிருக்கு. ஓனர், இப்பெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போதே போட்டோ எடுக்க ஓனர். நீங்க என்னடானா பூ வைக்கும் போது எடுக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? போங்க போங்க, பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிடுங்க. நான் என் பிள்ளையும் மாணிக்கத்தையும் கூட்டிட்டு வரேன். கோயிந்த முதல்ல சாப்பாடு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா, அப்புறமா போட்டோ எடுத்துக்கலாம். சமதி வாங்க, முதல்ல போய் சாப்பிடலாம். சரிங்கண்ணே. தங்கச்சிமா, அந்த குடுமிக்காரியோட இந்த பிள்ளை இந்த பையனுக்கு ஜோடி பார்த்தா சூப்பரா இருக்குல்ல? ஆமாக்கா, 2 பேருக்கும் ஜோடி பொறுத்து பிரமாதமா இருக்க. நான் இவ்வளவு அழகா இருப்பான்னு நினைக்கல. இந்த பிள்ளை அழகா என் பியார்னுக்கே கேட்டிருந்திருப்பேன். தங்கச்சிமா, எந்த பிள்ளைய பார்த்தாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. ஏமா யாருக்கிட்டையும் பொண்ணு கேட்க மாட்டேங்க? பொண்ணு கேட்கவும் பயமா இருக்குக்கா. உங்க பியாத்தி எப்படி பண்ணிட்டா பத்தியலா? அதுல இருந்து எங்க பொண்ணு கேட்கறதுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆமாண்டா தங்கச்சிமா, அப்ப நடந்தது ரொம்பவே பெரிய தப்புதான். வேணுங்கக்கா, பழசப்பட்டு எதுக்கு பேசிக்கிட்டு? நான் இந்த பிள்ளைய மிஸ் பண்ணி விட்டேனே. தங்கச்சிமா, முதல்ல பார்த்த பையன் தான் வேண்டான்னு சொல்லிட்டாளா? நீ உடனே வந்து உன் பேரனுக்கு கேட்டிருக்க வேண்டியதானம்மா. எங்கக்கா என்கிட்ட சொன்னாவ? 2வது பையனை பார்த்த பிறகுதான் சரஜா சொன்னா எனக்கு விஷயமே தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியலையேக்கா. தெரிஞ்சிருந்தா கேட்டிருப்பேன். அதுவும் சரிதாம்மா. எனக்கு வேற ஏதாவது நல்ல பொண்ணு தெரிஞ்சா உனக்கு சொல்றேன்டா. சரிங்கக்கா.
பேசாம